எல்லோருக்கும் வணக்கம். காமராஜர் நம்மளுடைய சீஃப் மினிஸ்டராக இருந்தபோது நடந்த ஒரு 2 சம்பவங்கள். அதாவது அவரை தென்னாட்டு காந்தி, படிக்காத மேதை இப்படின்லாம் சொல்லுவா இல்லையா. ஒன்றும் இல்லை, அவருக்கு அந்த 2 சம்பவமானது அந்த காலத்துலலாம் எப்படி ஒரு திட்டங்களை கொண்டு வரணும்னா எப்படி டக்கு டக்குன்னு ஒரு முடிவு எடுக்கிறாங்க. ஒரு ஆர்ப்பாட்டம் இல்லாமல், ஒரு படபடப்பு இல்லாமல் மக்களுக்கு சேவை செய்யணும் அப்படிங்கிற உயரிய எண்ணத்தோடு எப்படி செயல்பட்டாங்க அப்படிங்கிறத ஒரு 2 சம்பவம் வச்சு பார்க்கலாம். அவர் அந்த காமராஜர் சீஃப் மினிஸ்டராக இருந்தபோது அவருடைய நண்பர் ஊர்லேருந்து வராராம் அவரை பார்க்கறதுக்கு. அப்போ நேரடியாக போய் பார்க்குறாராம் ஒரு சீஃப் மினிஸ்டரை. இப்போல்லாம் போய் பார்க்க முடியுமா? முடியாது இல்லையா. அப்போ போய் பார்க்கும்போது அவர் என்ன சொல்கிறாருனாக்கா, இது மாதிரி என்னுடைய பொண்ணு மேற்படிப்புக்காக, அதாவது ஒரு கிராஜுவேஷனுக்காக விண்ணப்பிச்சிருந்தா கல்லூரியில். ஆனால் அவள் அதுக்கான நல்ல தகுதி அவளுக்கு இருக்குது, ரொம்ப நல்ல மதிப்பெண்கள்லாம் எடுத்து கூட அவளுடைய விண்ணப்பம் நிராகரிக்கப்பட்டிருக்கு. நான் உங்ககிட்ட எந்தவித சிபாரிசு கோரியும் நான் இங்கே வரல. ஆனால் அந்த நிராகரிக்கப்பட்டதற்கான காரணத்தை தெரிஞ்சுக்கலாம். ஏன்னா அவளுக்கு அத்தனை தகுதியும் இருக்கு. ஆனாலும் ஏன் அதை நிராகரிச்சிங்க அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்காகத்தான் நான் வந்திருக்கேன் அப்படின்னு சொல்றாராம். அப்போ காமராஜ் சொல்றாராம், ஐஏஎஸ் ஆஃபீஸரை கூப்பிடுறாராம். கூப்பிட்டு இது மாதிரி இந்த பொண்ணு விண்ணப்பிச்சிருக்கா, அது ஏன் நிராகரிக்கப்பட்டிருக்கு கொஞ்சம் கேட்டு சொல்லுங்க அப்படின்னு. அவர் விசாரிச்சுட்டு விவரங்களை சொல்றாராம். அவர் என்ன சொல்றாருனாக்கா, இந்த கல்லூரியில் 13 பேருக்கா சேரக்கூடிய அளவுக்கு தான் நமக்கு வசதிகள் எல்லாமே இருக்குது, லேபு இது எல்லாமே. ஸோ இவ அந்த 13 பேரையும் நம்ம சேர்த்ததுக்கு அப்புறம்தான் இவளுடைய விண்ணப்பம் இருக்குது. ஸோ அதனால் நிராகரிச்சிட்டோம் அப்படிங்கிறாரு. ஒரு நிமிஷம் யோசிக்கிறாராம் அந்த காமராஜர். அப்போ அந்த ஐஏஎஸ் ஆஃபீஸர்கிட்ட கேட்குறாராம், சரி உங்கள் வீட்டில் எத்தனை பேர் இருக்கீங்க அப்படின்னு கேட்குறாராம். 4 பேர். இப்போது உங்கள் வீட்டில் 4 பேருக்கு தினம் சாதம் எல்லாம் வடிப்பீங்க இல்லையா. இப்போ இன்னொரு 5-6 பேர் உங்கள் வீட்டுக்கு வராங்கன்னு வச்சுக்கோங்களேன், அப்போ என்ன செய்வீங்க அப்படின்னு கேட்குறாரு. அப்போ அவர் சொல்கிறாராம், முதல்ல ஒரு 4 பேருக்கு சாத்தை வடித்து எடுத்துட்டுருவோம், அதுக்கப்புறம் அதுலேயே இன்னொரு 4 பேருக்கு அந்த மாதிரி வடித்து எடுத்துப்போம் அப்படிங்கிறாரு. இதான நியாயமானது. அப்போ ஒன்று செய்யுங்க, இப்போ காலையில் இப்போது கல்லூரி எப்போ திறக்கிறது, இப்போ 9லேருந்து ஒரு 2 மணி அப்படின்னு வச்சுக்கோங்களேன். அந்த 9லேருந்து 2 ஒரு ஸ்லாட். ஸோ 13 பேருக்கு தான் நம்மளால் கல்வி கற்க முடியும் அந்த கல்லூரியிலனாக்கா. அந்த 13 பேருக்கு அந்த 9லேருந்து அந்த 2 வரைக்கும் நடக்கட்டும். அந்த 2:30லேருந்து 5:30 இல்லை 6:30 மணி வரைக்கும் அடுத்தது இன்னொரு 13 பேரை சேர்த்துக்கோங்க, கல்வி தானே. இன்னொரு ஸ்லாட்டை ஆரம்பித்து கற்றுக் கொடுக்க ஆரம்பிங்க அப்படின்னு சொல்லிட்டாரு. ஸோ அந்த ஈவினிங் காலேஜுங்கிறத என்ன சிம்பிளாக ஒரே நிமிஷத்தில் ஆரம்பிச்சிட்டார் பாருங்களேன். இதுதான் ஒரு அட்மினிஸ்ட்ரேட்டர் டக்குன்னு முடிவெடுக்கிறதுக்கான ஒரு உதாரணம். இப்போ மேனேஜ்மெண்ட் லெவல்லலாம் இருக்கும்போது அவள் அந்த டிசிஷன் மேக்கிங்கிறது தான் ரொம்பவே முக்கியம். அதுக்கு போட்டு யோசிச்சு இது பண்ணலாமா, அது பண்ணலாமா, இப்படி பண்ணலாமா, அப்படி பண்ணலாமான்னு யோசிச்சுட்டே இருந்தால் கடைசி காலம் வரைக்கும் நம்ம யோசிச்சுட்டே இருக்க வேண்டியதான். என்ன டக்குன்னு ஒரு முடிவு பார்த்தீங்களா. இதே மாதிரி தான் இன்னொரு அற்புதமான ஒரு சம்பவம் என்னன்னாக்கா, இவர் தன்னுடைய அலுவலகத்திற்கு லிஃப்டில் போயின்னு இருக்காராம். லிஃப்டில் ஏறி போயின்னு இருக்காரு. அந்த லிஃப்ட் ஆப்ரேட்டர் அந்த பையன் இவரை பார்த்துட்டு கண்ணீர் விட்டு அழ ஆரம்பிச்சிட்டானோ. என்னப்பா என்ன ஆச்சு, ஏன் இப்படி அழற அப்படின்னு. இல்லை இதான் கடைசி நாள்னு நினைக்கிறேன் உங்களை நான் பார்க்குறது, ஏன்பா அப்படின்னு கேட்குறாராம். நீங்கள் இது மாதிரி ஒரு சட்டம் போட்டிங்க, இனிமேல் லிஃப்ட் ஆப்ரேட் பண்ணுறவங்களாம் கூட 10வது படித்தாதான் அந்த லிஃப்ட் ஆப்ரேஷன் வேலைக்கே வரணும் அப்படின்ட்டு. நான் 8ஆம் கிளாஸ் தான் படிச்சிருக்கேன், அதாவது இன்னியோட என்னுடைய வேலை காலி, நாளையிலேருந்து நான் வரப்போகிறது இல்லை, என் குடும்பத்தை நான் எப்படி காப்பாற்ற போகிறேன்னு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போதே அவர் இறங்க வேண்டிய இடம் வருதான். அவர் இறங்கி உள்ளே போகிறாராம். உள்ளே போய் உட்காண்ட உடனே தன்னுடைய அசிஸ்டண்ட்டை கூப்பிடுறாராம். இது மாதிரி கேட்குறாரு, என்னப்பா இது மாதிரி லிஃப்ட் ஆப்ரேட்டர்ஸ்க்கெலாம் 10ஆம் கிளாஸ் தான் படிக்கணும்னு. ஆமாம், நீங்கள் தான் சட்டம் போட்டிங்க, அதை நீங்கள் தான் கையெழுத்து போட்டிங்க இப்போ தான் ஒரு 2 நாளைக்கு முன்னாடி.
அச்சுச்சோ, இந்த லிஃப்ட் ஆப்ரேட் பண்ணுறதுக்கு எதுக்குப்பா 10ஆம் கிளாஸு? பொத்தானை ப்ரெஸ் பண்ணால் 1 2 3 4ன்னு போப்புறது, அதுக்கு எதுக்கு 10ஆம் கிளாஸு? இப்போ அவனே வந்து அந்த லிஃப்ட் ஆப்ரேட்டர் வந்து, நீ என்னத்தை பெருசாக படிச்சுட்ட, நீ வந்து சீஃப் மினிஸ்டராக இருக்கியேன்னு என்னை கேட்டால் நான் எங்கப்பா போய் என் முகத்தை வச்சுக்கிறது? அதனால் அதை கேன்சல் பண்ணிவிடு, 8ஆம் கிளாஸே போரும் இந்த லிஃப்ட் ஆப்ரேட்டருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு ஜியோ போட்டு அதை பாஸ் பண்ணி கையெழுத்து போட்டாராம். அந்த மக்களுக்கு வந்து தேவையானதை உடனுக்குடன் வந்து ஒரு சட்டமாக அதை வந்து கொண்டு வந்ததில் மாமனிதர். இந்த மாதிரியான ஒரு அரசாங்கமும் ஒரு தெளிவடைந்த ஒரு திட்டங்களும் தானே நமக்கு தேவை. அற்புதமான ஒரு 2 சம்பவம். இது மாதிரி சில சம்பவங்களோட சீக்கிரம் உங்களை சந்திக்க வரேன். அது வரைக்கும் நன்றி, வணக்கம்.